பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நம்ம வீட்டில் என்ன ஸ்லோகம் தினமுமே ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே என்ன ஸ்லோகம் சொன்னா நமக்கு அடுத்தடுத்து நமக்கு பெரிய பெரிய நன்மைகள், நமக்கு ஒரு காரிய சித்தி, ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ஸ்லோகம் நம்ம சொல்லலாம்? ஒரு படிக்கிற குழந்தைகளா இருந்தாலும் சரி, மாணவ மாணவிகள், நீங்க நல்லா படிக்கணும், முதன்மை பிராப்தர்த்தம், நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வரணும். அதே போல உத்தியோகத்துல இருக்கிறவங்க, அதே போல உத்தியோகத்தை தேடின்னு இருக்கிறவங்க, எனக்கு இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு இந்த இடத்துல எனக்கு திருமணம் கூடி வந்தா எனக்கு நல்லது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஒரு புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே சரி, இந்த மந்திரத்தை சொன்னா வாழ்வுல நல்ல அவங்களுக்கு ஏற்றம் தரும் மந்திரம். இந்த மந்திரத்தை தினமுமே அவங்க சொல்லணும். அதாவது ஒரு ஸ்லோகம் இப்ப நான் சொல்லி தந்தேன், இப்ப சோமம் ஆனந்த சம்போதம்னா சொல்லி கொடுத்தேன். இப்ப அந்த மாதிரி இந்த ஸ்லோகம் நம்ம சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா ஒரு 10 தடவை சொல்லிட்டு ஒரு 100 தடவை சொல்லிட்டு எனக்கு நடக்கலையா அப்படி சொல்லக்கூடாது. ஒரு ஸ்லோகம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்லோகம் 10,000 தடவை தாண்டிடுதுன்னு சொன்னா பலன். அந்த ஸ்லோகம் 10,000 தடவை தாண்டிடுதுன்னு சொன்னா மந்திர பலன், அந்த மந்திரத்துக்கு பலன் உண்டு, பலன் கிடைச்சிரும். நமக்கு 10,000 தடவை தாண்டணும், அப்பதான் அதுக்கு மந்திர சித்தி ஆகிட்டே இருக்கும். அப்போ 10,000 பிளஸ் 20,000, 20,000 பிளஸ் 30. அப்போ நீங்க எங்கன்னா ஒரு இடத்துல போய் சும்மா ஒரு விஷயம் சொன்னாலே அது பழிக்கும். அந்த அளவுக்கு அதுக்கு மந்திர சித்தி ஆகிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு அதுக்கு விசேஷமானது. அப்ப என்ன ஸ்லோகம் நம்ம சொல்லணும்? இது ஆண் பெண் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பா சொல்லணும். இத சொன்னா காரிய சித்தி. நான் இப்ப அந்த ஸ்லோகத்தை சொல்றேன், கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க, பாராயணம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 27 தடவை பண்ணுங்க, நட்சத்திர முறைப்படி பாராயணம் பண்ணுங்க. ஏன் 27 தடவை சொல்லணும்? உங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அப்ப எல்லாருக்காகவும் சொன்ன மாதிரி ஆச்சா? ஒருத்தர் போராட நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, ஒருத்தர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. 27 முறை சொல்லுங்க. 27 நட்சத்திரம் தான் 27 முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்றது, சரிங்களா? அதே போலதான் அஷ்டோத்திரம் கோவில போய் சொல்றோம் இல்லையா? 108 அஷ்டோத்திரம் சொல்லி நம்ம கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு போறோம், அர்ச்சனை பண்றோம், சாமி அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றோம். பேரு நட்சத்திரம் நம்ம கேட்கலாம். அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை பூஜாம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டோத்திர சதன்னு என்ன, அந்த 108 அர்ச்சனை. அந்த 108 அர்ச்சனை எந்த கணக்குல இந்த 108 அர்ச்சனை இவங்க சுவாமி படிக்கிறாங்க? 108 அர்ச்சனை படிக்கிறாங்க, 108 நாமாவளி சொல்றாங்களே, ஸ்கந்தாய நமஹ குஹாய நமஹ. இப்ப நான் முருகன் கோவில நான் சொல்றேன். அந்த 108 எப்படி கணக்கு வருது அப்படின்னு கேட்டா, 60 வருஷத்துல கண்டிப்பா ஒரு வருஷத்துல நீங்க பிறந்திருப்பீங்க, 60 வருஷத்துல. அப்ப அந்த 60 வருஷம் ஃபர்ஸ்ட் கணக்கு எடுத்துக்கோங்க. 27 நட்சத்திரத்தை அடுத்தது கணக்கு எடுத்துக்கோங்க. 60 ஒரு 27 கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணிட்டீங்களா? அதுக்கு அடுத்ததாக 12 ராசியை கணக்கு பண்ணிக்கோங்க, 9 கிரகத்தை கணக்கு பண்ணிக்கோங்க. 108 வருதா? இதுதான் 108 அர்ச்சனை. இதைதான் சுவாமிக்கு சொல்லி பண்றது. அது சில பேர் ஒரு 10-15 அர்ச்சனை சொல்லிட்டு அப்படியே தேங்காய் உடச்சு கையில கொடுத்தோம். சில இடத்துல 108 அர்ச்சனையும் சொல்லுவாங்க. சில சிவாச்சாரியாரெல்லாம் பாத்தீங்கன்னா 108 அர்ச்சனையும் சொல்லி சுவாமிக்கு தேங்காய் வத்தலை பார்க்க போடும், முறையா அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு தீபாராதனை பண்ணி அடிச்சு தீபாராதனை பண்ணி சில பேர் முறையா பண்ணி கொடுக்கும். சில பேர் 10-15 அர்ச்சனை மந்திரத்தை சொல்லிகிட்டே போவாங்க, தேங்காய் உடைப்பாங்க, வைப்பாங்க, வெளியில கொண்டு வந்து அப்படி கிளம்பு முடிஞ்சது. அது இந்த 108 அர்ச்சனை அப்படிங்கிறது. அது எதுக்கு சொல்றேன்னு, இதெல்லாம் இந்த கணக்கு 27 முறை இந்த ஸ்லோகம் சொல்றோம் இல்லையா? சில விஷயம்லாம் சொல்றோம் இல்லையா? இது இத்தனை முறை சொன்னா நல்லது, 108 தடவை சொன்னா நல்லது, இது 36 தடவை சொன்னா நல்லதுன்னு சொல்றோம்ல. ஏன் இந்த 27ன்னு சொன்னோம்னா, இந்த காரிய சித்தி ஸ்லோகம்ல 27 முறை சொல்லணும், குறைஞ்சபட்சம் 27 முறை சொல்லணும். சொன்னால்தான் அது விசேஷமானது. சோ இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் நான் சொல்றேன். ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா அனுகிரகம் குரு குரு. இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு வரி எனக்கு சொல்ல வரலன்னு கஷ்டமா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா அனுகிரகம் குரு குரு. எனக்கு இந்த வார்த்தை வரல, நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஈஸியான மந்திரமா தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா அனுகிரகம் குரு குரு. ஜெயம்னா சக்சஸ், ஜெய தேவதா அனுகிரகம் குரு குரு. 27 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு போங்க. போற விஷயம் எப்படி சக்சஸ் ஆகுதுன்னு எனக்கு சொல்லுங்க. நீங்க அடிச்சு நீங்க சொல்லிட்டு போங்க. அந்த இடத்துல நடக்கும் கண்டிப்பா. அந்த இடத்துல ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்தே தீரும், அதுல மாற்றமே கிடையாது. எத்தனையோ பேர் என் ஆலயத்துல சொல்லி கொடுத்து, சுவாமி இன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு நன்னா இருக்கேன், என் குழந்தை நன்னா படிச்சிருக்கா, என் குழந்தை நல்லா மார்க் எடுத்திருக்கா, என் ஆத்துக்கா ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு,
சொல்றாங்க. ஆத்மார்த்த நம்பிக்கையா சொல்லணுங்க. எதுவுமே நம்பிக்கை இல்லைன்னு ஒண்ணுமே இல்லை. இந்த ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்களா, ஏன்னா இதை நம்பிக்கையா, அது சுவாமி ஒரு குரு மூலமா நம்ம இதை கத்துன்னு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தை நம்ம மனப்பூர்வமா ஆத்மார்த்தமா நம்பிக்கையோட சொன்னால் அந்த நம்பிக்கைக்கு பிரதிபலன் கை மேல கிடைக்கும். அவர் சொன்னாரு, அதனால தாங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியில்லை, இந்த குரு மூலமா இதை நம்ம கத்துன்னு இருக்கோம். இதை நம்ம ஆத்மார்த்தமா நம்ம படிக்கணும். இதை படிச்சா நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா நம்ம முன்னேறுவோம். அதை மனசுல நினைச்சுட்டு நம்பிக்கையோட நீங்க படிங்க. இந்த 27 தடவை நீங்க சொல்லிட்டு ஒண்ணும் வேண்டாம், 2 பட்சம் படிங்க. 2 பட்சங்கிறது 30 நாள். 30 நாளுக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்றதை என்கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? சுபம்.